அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் 50 வெளிநாட்டவர்கள் மரணத்திற்கு காரணமாக இருந்த 8 பேரை ஜாமீனில் விடுவித்த குற்றவியல் நீதிமன்றம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வழிப்பறி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த ஹவல்லி காவல்துறை, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து 26 வீடுகளுக்கு மின்சாரத்தை துண்டித்த குவைத் முனிசிபாலிட்டி, ருத்துபாவில் தவிக்கும் வெளிநாட்டவர்கள். அடுத்து குரங்கம்மை தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட குவைத்தின் சுகாதார அமைச்சகம், தடுப்பூசி தயார் நிலையில் உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஜூன் 12ஆம் தேதி 2024 அன்று நிகழ்ந்த மங்காப் தீ விபத்தை அவ்வளவு எளிதாக நம்மால் மறக்க முடியாது. இந்த தீ விபத்தில் சுமார் 50 வெளிநாட்டவர்கள் மரணித்தார்கள். இதில் அதிகமானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு குவைத்தி குடிமகன், 3 இந்தியர்கள், 4 எகிப்தியர்கள் என்று 8 பேரை குவைத்துடைய காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. இப்போ குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் இந்த 8 பேரையும் 300 குவைத் தினார் ஜாமீனில் விடுவிப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தீ விபத்து சம்பவம் குற்றம் செய்யும் நோக்கத்தோடு செய்யப்படவில்லை என்றும் நீதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 5 எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர்களை ஹவல்லி பாதுகாப்பு பிரிவு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இந்த 5 பேர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் வழிப்பறி, திருட்டு போன்ற குற்ற செயலை ஈடுபடுவார்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதுபோல இன்னொரு சம்பவம், 43 வயது மதிக்கத்தக்க ஒரு வெளிநாட்டவர் ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா 3 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தன்னை தாக்கிவிட்டு தன்னிடம் இருந்த 87 குவைத் தினாரை திருடி சென்றதாக புகார் ஒன்று அளித்துள்ளார். மேலும் தான் தாக்கப்பட்டதற்கான மருத்துவ சான்றிதழையும் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்துள்ளார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் உள்ள அல் கசரில் பகுதியில் நடந்துள்ளது. அதாவது குவைத்துக்கு அவுட்டர் ஏரியாவில் நடந்துள்ளது. அதனால் இந்த ஜஹரா, உம்முல் கைரவான் இந்த மாதிரியான ஏரியாவில் உள்ள நம் ஆளுங்க மிட் நைட்டில் தனியாக வெளியே போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டால் 112 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். குவைத்துடைய மின்சார மற்றும் நீரமைச்சகம் பலதியாவுடன் இணைந்து கேத்தான் ஏரியாவில் உள்ள சுமார் 26 வீடுகளுக்கு மின்சார இணைப்பை துண்டித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குவைத் முனிசிபாலிட்டி வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தோம்னா, இந்த 26 வீடுகளிலும் பேச்சுலர்களுக்கு ரூம் வாடகைக்கு விடப்பட்ட காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. குவைத்துடைய சட்டப்படி பேச்சுலர்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத்தி குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பேச்சுலர்களுக்கு வாடகைக்கு ரூம் கொடுக்கக்கூடாது. இந்த சட்டத்தை மீறிய காரணத்தினால் தற்போது 26 வீடுகளுக்கு மின்சாரம் கட் செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் இப்போ ருத்துபா வேற ரொம்ப ஹெவியாக இருக்கிற இந்த சமயத்தில் கரண்ட் இல்லாமல் இருப்பது கொடுமையிலும் கொடுமையான விஷயங்க. வெயிலில் கூட சமாளிக்க முடியும், ஆனால் இந்த ருத்துபாவை சமாளிக்க முடியவே முடியாது. வாஜித் முஷ்கில. அடுத்த தகவல், உலகம் முழுவதும் இப்போ இந்த எம்பாக்ஸ் வைரஸ் எனும் குரங்கம்மை பீதியை கிளப்பி வருகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வைரஸ்லேருந்து பாதுகாக்க தீவிர அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு முழுமையான பரிசோதனைகளை செய்யப்பட்ட பின்புதான் நாட்டிற்குள் வர அனுமதி அளிக்கப்படுகிறது. இப்போ குவைத்தும் இந்த குரங்கம்மை நோயிலிருந்து தங்கள் நாட்டு மக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை பாதுகாக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதுவும் இப்போ கோடை விடுமுறை முடிந்து பயணிகள் குவைத் திரும்புவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக செய்து வருவதாக குவைத்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல எம்பாக்ஸ் வைரஸின் அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் சுகாதார அமைச்சகம் முழு தயார் நிலையில் உள்ளது. இதுவரை எந்த ஒரு நபரும் குவைத்தில் எம்பாக்ஸ் வைரஸால் பாதிக்கப்படவில்லை என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 34,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 32,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 23,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 88 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 778 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 721 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.